கண்டிப்பாக. இப்போ மன்னார் வளைகுடாவில் இருக்கக்கூடிய நிகழ்வு இலங்கையோட தெற்கு பகுதிக்கு போய் அப்படியே கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய நிகழ்வோட இணைந்து காற்றழுத்த தாழ்வு பகுதியாகி இலங்கைக்கு தான் மழை பொழிவை கொடுக்க போகுது. அதனால இப்போ டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள்ல பெய்யுற மழை கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் நாளைக்கு. சென்னைக்கு ஏற்கனவே இருந்த பொழுது கூட கொடுக்கல. அப்போ டெல்டாவில நிக்க போகுதுன்னா அப்போ அங்க அறவே இருக்காது மழை சென்னைக்கு நாளைக்கு நாளை மறுநாள். இதுக்கு அடுத்தது எப்ப மழை ஸ்டார்ட்னு பாத்தீங்கன்னா, இந்த இலங்கை மழை பொழிவை கொடுத்து விட்டு இலங்கைக்கு வட இலங்கை வரும் பொழுது 26ஆம் தேதி 27ஆம் தேதி டெல்டாவில மழையை தொடக்க போகுது. 27ஆம் தேதி 28ஆம் தேதி கூட ஆகலாம். கொஞ்சம் மெதுவா வந்து இலங்கை ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தவும் வாய்ப்பு இருக்கு. 28ஆம் தேதி ஒட்டுமொத்த வடகடலோரம் டெல்டா டு சென்னை, 28ஆம் தேதி டெல்டா மாவட்டங்கள் தொடங்கி திருவள்ளூர் மாவட்டம் வரைக்கும் மழை பொழிவை தொடக்க போகுது. அந்த 28 விட 29ம் 30ம் டிசம்பர் 1 சென்னைக்கு நிறைய 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 மழை பொழிவு கொடுக்க போகுது. சென்னை கிட்ட மட்டும் கொடுக்க போறது இல்லை. இந்த நிகழ்வு எப்படி வரப்போகுதுன்னா, இலங்கைக்கு கிழக்கு புறமாக டெல்டா மாவட்டங்கள் கடலோரத்தில் இருந்து ஒரு 50-75 கிலோமீட்டர் தொலைவில் கரைக்கு மிக நெருக்கமா வடக்கு நோக்கி பயணிக்க போகுது. பயணிக்கும் போது என்ன ஆகும்னா, புதுச்சேரியை தாண்டோன்னு ஒரு பெண்டு கிழக்கு நோக்கி திரும்பி இருக்கும். அந்த பெண்டு போனோன்னே 50 கிலோமீட்டருங்கிறதுங்க சென்னை கிட்ட போகும்போது 25 கிலோமீட்டரா குறைஞ்சிரும். கரையிலிருந்து தூரம். ஆக சென்னை கிட்ட போய் கரையில் பாதி தரையில் பாதியா உள்ள போய் முழுமையா தரையிலேயே நெல்லூர் வரைக்கும் போக போகுது. லாகின் 360 உங்கள் கெரியருக்கு தேவையான அனைத்து ஐடி கோர்ஸும் just 4999.